வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. சரத்குமார் அவர்களோட நீங்க நீண்ட காலமா அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து பயணிச்சிருக்கு. அவர் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு இந்த மாதிரி தருணத்துல? ஐயோ, வார்த்தையால் சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஒரு கோட்டை என் பின்னாடி அவர் வந்து அப்படி என்னை பிடிச்சிக்கிட்டு, நீ போ, நீ தைரியமாக போ, நான் இருக்கேன் உனக்கு. என்னை விட மக்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு கொடுக்க போகும்போது உண்மையிலே நெகிழ வைக்குது. ஆக்சுவலி மக்கள் வந்து உங்களை தினமும் பார்த்துட்டே இருக்காங்க. என்னை உங்கள் வீட்டில் ஒருத்தையாக நினைக்கிறாங்க, என்னை அவ்வளோ நம்புகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் கணவருக்காகவும் மற்ற கட்சி தலைவர்களுக்காகவும் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்காகவே நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவது எப்படி இருக்குது? மைண்டை வந்து அப்படி கொண்டு வரதுக்கு பட் அது ஷரத்தா என்னை வந்து அப்படியே தட்டி கொடுத்து நீ உன்னால் முடியும். விருதுநகர் மக்கள் என்ன சொல்கிறாங்க? காங்கிரஸ் வேட்பாளர் 10 வருஷமாக இருந்தார், ஒன்றும் செய்யலை, மறுபடியும் வந்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் ஃப்ரம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேருந்து ஒரு சாதாரண ஒர்க்கர்கிட்ட இருந்து அவங்க சொல்கிறது. செய்கிற இடத்துல நான் இருக்கேன், செய்ய முடியுங்கிற நம்பிக்கை மத்திய அரசு வந்து கொடுத்து விட்டாங்க. அவங்கெல்லாம் செய்யாத விட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்க? சார், அவங்க எதுவுமே செய்யலையா? சிவகாசி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது பெண்கள் எல்லாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்களுக்கு பாத்ரூம் கிடையாதுங்க, எங்கள் லேடிஸ்க்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இப்போ அண்ணாமலை மீது வரக்கூடிய விமர்சனம்னா அவர் பொய்யா பேசுகிறாரு, அரசியலில் கத்துக்குட்டி, ஆட்டுக்குட்டை அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது. பயம் வந்துடுச்சுங்க. அதாவது இது வரைக்கும் நான் 89லேருந்து பார்க்குறேன், எல்லா கட்சிகளும் பார்க்குறேன். ஒரு டிஎம்கேவை இவ்வளோ திட்டி, ஏடிஎம்கேவை இவ்வளோ நேருக்கு நேராக என்ன நீ என்ன நான் என்னன்னு இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லை. பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றவங்க எல்லாருக்கும் ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க, சங்கி, அப்புறம் இன்னும் பல்வேறு பேருக்கெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தயாராக இருக்கீங்களா? விமர்சனங்களுக்கு குறிப்பாக வந்து என்னுடைய குழந்தைங்களை வந்து அவங்க டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வி ஹவ் டிசைடட் நட் வி ஷட் டவுன் ஆல் த கமெண்ட்ஸ் அண்ட் வி டோன்ட். நம்ம அது எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவிட்டால் தானே நம்ம அது எஃபெக்ட் ஆகும். வரவிடாமல் இருந்துட்டால் அதை பற்றி கவலையே கிடையாது. எடப்பாடி அவங்க கூட்டணியை பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரைம் மினிஸ்டர் யார் பிரதமர் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்குது. எக்ஸ் மந்திரி அவர் ஏதோ பேட்டி பார்த்தேன்னா, இல்லை எங்களுக்கு பிரதமர் வந்து எடப்பாடி தான்னாரு. காமெடியாக சொன்னாரா சீரியஸாக சொன்னாரான்னு எனக்கு தெரியல. தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழலில் விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 முக்கிய தொகுதிகளாக உள்ளடக்கிய பகுதியாக இருக்கிறது. 6 தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, இந்த 6 தொகுதியும் உள்ளடக்கிய பகுதியாக விருதுநகர் கான்ஸ்டிடியூன்சி இருந்து வருகிறது. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த மாணிக்கம் தாகூர் அவர்கள் தான் இந்த முறையும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக இருந்து வருகிறார். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிட இருக்கிறார். இன்றைய தினம் ராதிகா சரத்குமார் அவர்களை நேர்காணல் செய்வதற்காக விருதுநகர் தொகுதிக்கு வந்திருக்கிறோம். மக்கள் அவரிடம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறார்கள், அந்த கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுவாரா மாட்டாரா என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விருதுநகர் தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவர். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிட்டீங்க. இணைஞ்ச பின்பாக உங்களுக்கு வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எப்படி உணர்றீங்க? முதல்ல நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா மக்களுக்காக, மக்கள் பணி செய்வதற்காக ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதுவும் குறிப்பாக விருதுநகர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு இங்கே வீடு இருக்குது, சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. நாங்கள் இங்கே பல வருஷமாக இங்கே வந்து போயிட்டுருக்கோம். எங்களுடைய மணிமண்டபம் என் கணவர் சரத்குமார் அவர்கள் கட்டினது வந்து ரொம்ப பெரிய மணிமண்டபம் அங்கே பக்கத்துலேயே இங்கே இருக்குது. எங்கள் கோவிலெல்லாம் இங்கே இருக்கிறனால அந்த பராமரிப்புக்கு அடிக்கடி இங்கே வருவோம். ஸோ எனக்கு விருதுநகர் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதான் பரிச்சயமான தொகுதியாகவும் உங்களுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா தொடர்ந்து நீங்கள் இங்கே நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
உங்களுக்கும் பிரதமர் மோடிக்குமான அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது? அந்த ஒரு சில வினாடிகள் நீங்கள் வந்து ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. இவ்வளோ பெரிய லீடர், அதாவது ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு பெரிய தலைவர். இப்போ வந்து இந்தியன் பாலிட்டிக்ஸில் நீங்கள் ஹொரைசனில் பார்த்தீங்கன்னா யார் டால் லீடர்? பெரிய பிரதான 2 பெரிய தலைகள், அதாவது கலைஞர் அவர்களோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களோ, அவங்க 2 பேரும் காலமாயிட்டாங்க. ஒரு டால் லீடர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு இப்போ கண்ணுக்கு மோடிஜி மட்டும்தான் தெரியுது. இது என் கணவர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மோடிஜி அவர்களை குஜராத்தில் 3வது முறையாக சீஃப் மினிஸ்டராக இருக்க போகும்போது அவர் சந்தித்து பேட்டி எடுத்தார். அப்போவே அவர் சொன்னார், இவர் வந்து வருங்கால பிரதமர் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னேன்னே மோடிஜியே சிரித்தார். அதுக்கப்புறம் அது உண்மையாச்சு. பட் நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிப்போங்கிறது நான் நினைக்கல. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது சொல்லியிருந்தால் நான் நம்பியிருக்க மாட்டேன். பட் எல்லாமே அது ஒரு தெய்வீக செயலா இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்னை அங்கே கொண்டு போய் வச்சு தான் என்னென்னு எனக்கு தெரியல. பட் என் கணவர் அந்த முடிவு, அவர் கட்சியை இணைக்கணும்னு முடிவு எடுத்த உடனே எனக்கு வந்து நீங்கள் போட்டியிடணும்னு கேட்ட உடனே நான் ஒரு கொஞ்ச நேரம் தான் சிந்தித்தேன். டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து சரத் சார் தான். ஏன்னா அவர் தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி, கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும், உனக்கே தெரியும், நீ வந்து உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நீ வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிற, யூ ஷுட் யூட்டிலைஸ் யுவர் ஸ்ட்ரென்த், நீ வந்து ஒரு பீப்புள்ஸ் பர்சன், எல்லாருமே உன்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகுறாங்க, நீ கண்டிப்பாக வந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு பீப்புள்ஸ் பர்சன். அதாவது பிகினிங் நான் வந்து சினிமாவில் அவர் நடிக்க வந்த காலத்தில் நான் இதை சொல்லியிருக்கேன். நம்மானாச்சி டைமில் நான் முதல் முறையாக அவரை ஒகேனக்கல்ல எனக்கு ஸ்பாட்டு ஷூட்டிங், அப்போ தான் நான் முதல் முறையாக அவரை சந்தித்தேன். அந்த ஷூட்டிங்கில் அப்போவே நான் பார்த்தேன் அவர் எவ்வளோ அவங்களோட பழகிறது, அவங்களுடைய கஷ்டங்களை கேட்குறது, உதவி செய்கிறது. அப்போ அவருக்கு அந்த அரசியலுங்கிறது எதுவுமே இல்லை. அவர் வந்து அப்போ ஒரு ஹீரோவாக ஆகிற அப்போ சூரிய வம்சம் கூட வரல. அந்த டைமில் அவர் நாட்டாமை மட்டும்தான் வந்திருந்தது. அப்போ நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப ஏன்னா நான் சினிமாவில் ஒரு விரல் விட்டு என்ற மாதிரி ஒரு 2 பேரை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பீப்புள் கூட நல்லா பழகிறவங்க. அது டெஃபினட்டாக அது பார்த்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஸோ அவர் சொன்னார், நான் எப்போவுமே அப்படி இருந்திருக்கேன், நீ வந்து உன்னால் முடியும். நான் வந்து வேலை, பிள்ளைங்க, படிப்பு எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். என்னுடைய தொழில், என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப, நான் ஆண்டவன் புண்ணியத்தில் இது வரைக்கும் இவ்வளோ ஒரு 4 decades எனக்காக எழுதப்படுற கதைகளில் நடிக்கிறது, அதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது என் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஏன்னா அவர் எப்போவுமே சொன்னார், என் தொழில் உனக்கு இருக்கட்டும்னு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து மக்களுக்கு இங்கே இருந்து, இந்த தொகுதியில் இருந்து இவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, என்னால் செய்ய முடியுங்கிறது. அதாவது எனக்கு இது ஒரு அப்பாற்பட்ட விஷயமா இல்லை, என்னுடைய கலந்த விஷயம் மாதிரி எனக்கு இப்போ தெரியுது. அதான் இப்போது சரத்குமார் அவர்களோட நீங்கள் நீண்ட காலமாக அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார் இந்த மாதிரி தருணத்தில்? ஐயோ, வார்த்தையால் சொல்ல முடியாது. பெரிய தூண் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இது தூணெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு கோட்டை என் பின்னாடி அவர் வந்து அப்படி என்னை பிடிச்சிக்கிட்டு, நீ போ, நீ தைரியமாக போ, நான் இருக்கேன், உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ போ. நான் கூட சொன்னேன், எங்கள் பசங்க அது நீ ஒன்றும் கவலைப்படாது, எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், யூ கோ, யூ கேன் டூ இட் அப்படிங்கிற தைரியம் எனக்கு அவர் கொடுத்தார். அதான் உங்கள் குழந்தைகள்லாம் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு? இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். என் மதர் எப்போவுமே சொன்னாங்க, நீ வந்து எப்போவுமே நீ பாரு, ஒரு நாள் நீ அரசியலில் இருப்பேன்னு. நான் வந்து சிரிப்பேன், சும்மா இருங்கம்மா, நான் எனக்கு அது மாதிரி ஐடியா எல்லாம் என்னால் முடியாது, எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு. நீ பாருன்னு. என் பசங்க வந்து எப்போ சொன்னம்மா, யூ ஹாவ் த கேப்பபிலிட்டிம்மா, ஒய் ஆர் யூ, எப்போவுமே நீங்கள் வந்து எப்போவுமே பின்னாடி போகிறீங்க, ஏன் போகிறீங்க, நீங்கள் வாங்கம்மா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் என்னை விட மக்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு கொடுக்க போகும்போது உண்மையிலே நெகிழ வைக்குது ஆக்சுவலி. நிச்சயமாக மேடம். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து மக்களோட நிறைய தருணங்களில் அரசியல் மேடைகளாக இருக்கட்டும், பல்வேறு மேடைகள் பார்த்தனால நீங்கள் தினமும் டிவி சீரியலெல்லாம் வரனால மக்கள் வந்து உங்களை தினமும் பார்த்துட்டே இருக்காங்க. என்னை உங்கள் வீட்டில் ஒருத்தையாக நினைக்கிறாங்க, என்னை அவ்வளோ நம்புகிறாங்க, நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு.
முன்ன ஒரு காலத்தில் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வந்து நிறைய ரொம்ப பிரச்சாரம்லாம் பண்ணி ஒரு ஒரு இடத்துல நான் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த லேடிஸ் அப்படியே என்னை பார்த்து, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நான் கேட்டேன். நான் சாதாரணமாக பேசுவேன் அவங்கக்கிட்ட. நாங்கள் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்படியா, அவர் உயிரோடு இல்லை அது தெரியுமான்னு. இல்லை அது வேறு யாரோ புதைச்சி வச்சுட்டாங்க, கண்டிப்பாக அவர் பண்ணுவார். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எப்படி மக்கள் வந்து இவ்வளோ இன்னசென்ட்டாக, ஆனால் எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்க, ஒரு மனிதன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்கங்கிறது நான் பார்த்தேன். ஐ வாஸ் வெரி டச்ட். அண்ட் அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஆக்சுவலி இல்லை, பட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், செய்வீங்க அப்படின்னப்போ நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு. ஆனால் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் அப்போ இல்லை. நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். நான் வந்து ஒரு பவர், அதாவது நான் ஒரு எம்எல்ஏவோ இல்லாட்டி ஒரு எம்பியாவோ நான் அப்போ இல்லை. அது ஆமான்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப துடித்தேன். பிகாஸ் என்னால் பொய் சொல்ல கொஞ்சம் என்னால் முடியாது. நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், நான் முயற்சி பண்ணுறேம்மா, நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. அது எனக்கு ஒரு பெரிய நான் அரசியலில் இருந்து கொஞ்சம் அப்பாற்பட்டு நின்னதுக்கு அது ஒரு பெரிய காரணம். என்னால் செய்ய முடியும் அப்படின்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும்னா நான் வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருப்பேன். பட் நான் அந்த இடத்துக்கு நான் வரல. இன்றைக்கி ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நான் சொல்கிற இடத்துல நான் இருக்கேன். செய்ய முடியும் அப்படின்னா எஸ், நான் உனக்கு என்ன வேணும், நான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் ஒரு பிரதிநிதியாக நான் இருக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. ஸோ என்னால் இப்போ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, என் மனசில் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக என்னால் மக்களை சந்தித்து, எஸ் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் என்னால் தீர்க்க முடியும், உங்களுக்காக போராட முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் இருக்கேன். அதான் கணவர் சரத்குமார் அவர்களும் அதேமாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டும் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் கணவருக்காகவும் மற்ற கட்சி தலைவர்களுக்காகவும் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்காகவே நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவது எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு 2 நாள் எனக்கு வந்து எனக்காக நான் ஓட்டு கேட்குறது, எனக்கு அது ஒரு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து மைண்டை வந்து அப்படி கொண்டு வரத்துக்கு, பட் அது ஷரத்தான் என்னை வந்து அப்படியே தட்டி கொடுத்து நீ உன்னால் முடியும், நீ கன்ஃபியூஸ் இல்லை, சரி நான் ஐம் ஓகே, ஐம் வெரி, எனக்கு வந்து அது மக்கள்கிட்டேருந்து அந்த அன்பை பார்க்க போகும்போது அப்படியே என்னை எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரி அன்பு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய கவர்ச்சி நடிகையாவோ இல்லாட்டி ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரும் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட் வேர்ட், பட் அந்த மாதிரி நான் இருந்ததில்லை. நான் வந்து ஒரு நடிகையாக ஒரு நல்ல கதாபாத்திரங்கள், பெண்களுக்கான கதாபாத்திரங்கள், பெண்களுக்கு தைரியமூட்டுற கதாபாத்திரங்கள், வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு, நான் எப்போவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு பெரிய விருது, யாருமே உங்களை வந்து தமிழ்நாட்டில் உங்களை ஒரு போற்ற மாட்டேன்றாங்க, உங்களை தூக்கி அங்கே கொண்டாடணும். எனக்கு ஒரு வாட்டி மணிரத்னம் சார் சொன்னார், இப்போ தான் நானும் நினச்சேன், ராதிகா யூ அண்டர்ஸ்டாண்ட், இந்தியாவிலேயே உன்ன மாதிரி இந்த ரேஞ்சான பர்ஃபார்மன்ஸ், அதாவது இவ்வளோ வித்தியாசமான கதாபாத்திரங்கள் யாருமே பண்ணதில்லைன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் அப்போ தான் யோசனை பண்ணேன், அப்படியான்னு. ஆமாம், நீ பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ் யார் பண்ணியிருக்கா, யாரால் பண்ண முடியும், ஸோ யூ ஆர் சம்திங் வெரி குட் அப்படின்னாரு. தேங்க்யூ மணி, உங்ககிட்டேருந்து அந்த வார்த்தைகள் வந்து பெரிய இதுன்னு. நான் எப்போவுமே அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். தெலுங்குல என்னை வந்து ரொம்ப என்னை ஒரு பெடஸ்டலில் வச்சு பார்ப்பாங்க, ஏன்னா அங்கே நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங், அப்படி ஒரு குறை என் மனசில் இருந்திருந்தால் கூட, இன்றைக்கி இந்த ஜனங்க மத்தியில் இந்த தொகுதியில் ஒவ்வொரு கிராமம், அதாவது குக்கிராமம் வரைக்கும் நான் சொல்கிறேன், அங்கே போய் அந்த அன்பை அதை பார்க்க போகும்போது இதெல்லாம் எனக்கு திஸ் இஸ் வாட் ஐ ஒர்க் ஃபார். பெண்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரணுங்க, கண்டிப்பாக வரணும். இன்றைக்கி வந்து 33% வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ வெரி பிக் ஒரு அச்சீவ்மெண்ட். அது 33% பத்தாது, இன்னும் லேடிஸ் வரணும், தே ஷுட் கம். எனக்கு நான் வந்ததுக்கும் ஒரு காரணம் வந்து, என்னை பார்த்து நிறைய பெண்கள் வந்து, உங்களை பார்த்தா எங்களுக்கு தைரியம் வருது, உங்களை பார்த்தா உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற நிறைய பெண்களுக்கு வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டாக, எஸ் உங்களால் முடியும்,
நான் சராசரி பெண்ணாக தான் இங்கே வந்திருக்கேன். எனக்குள்ள பயம், எனக்கு சில டைம் இருக்கிற என்னால் முடியுமான்னு நினைக்கிறது எல்லாமே எல்லா பெண்களுக்கும் வரும். அதெல்லாம் மீறி நான் ஏன் இந்த பேட்டியில் சொல்கிறேன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எல்லோரும் வரணும். வந்தால் தான் நிறைய மாற்றம் வரும். ஏன்னா உங்களால் செயல்பட முடியும், சிறப்பாக ரொம்ப செயல்பட முடியும். யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை தைரியமாக எதிர்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கணும். அதை கொண்டு வந்துட்டு தென் யூ கேன் ஃபேஸ் எனிதிங். ஓகே, ராதிகா சரத்குமார் அவர்கள் இப்போ மக்களை நேரடியாக சந்திச்சிருக்கீங்க. விருதுநகர் மக்கள் என்ன சொல்கிறாங்க? அதான் நான் சொன்னேன், அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க, நான் செய்வேன்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி தைரியமாக என்னால் செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு சிறந்த ஒரு பிரதிநிதியாக, ஒரு பாலமாக அவங்களுக்கும் மத்திய அரசுக்கும் நான் இருப்பேன். மக்களுக்கு சேர வேண்டிய எவ்வளோ நலத்திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு பாலமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதான் இப்போது உங்களை எதிர்த்து மற்ற வேட்பாளர்களாக இருக்கிறாங்க, அவங்கள பற்றியான ஒப்பீனியன் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு புரிதல் வச்சுருப்பீங்களே, இவங்களை நம்ம எதிரியாக நினைக்கலாம், அல்லது இவங்க நம்மளுக்கு காம்படிஷனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் யாரையும் எதிரியாக நினைக்கல, நான் காம்படிஷனாகவும் நினைக்கல. என்னால் என்ன செய்ய முடியுங்கிறது நான் மக்களுக்கு எடுத்து சொல்லுவேன். நான் மை ஒன்லி ஃபோக்கஸ் நவ் இஸ் த எலெக்ஷன். நான் யாரை பற்றியும் எதுவும் விமர்சனம்னா மக்கள் சொல்கிற விமர்சனத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் 10 வருஷமாக இருந்தார், ஒன்றும் செய்யலை, மறுபடியும் வந்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் ஃப்ரம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேருந்து ஒரு சாதாரண ஒர்க்கர்கிட்டேருந்து அவங்க சொல்கிறது. மீதி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். பட் இது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியும், மக்கள் அதை நம்புகிறாங்களா, மக்கள் என்னால் அதை செய்ய முடியும்னு நம்புகிறாங்களாங்கிறது மட்டும்தான் நான் இப்போ ஃபோக்கஸில் இருக்கேன். ஓகே, இப்போ மாணிக்கம் தாக்கூர் தான் கரண்ட் எம்பியாக இருக்கார். அவங்கெல்லாம் செய்யாத விட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுங்க? சார், அவங்க எதுவுமே செய்யலையா, எதுவுமே செய்யலை. இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நிறைய மக்களுக்கான திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருத்தங்கல்னு ஒரு ஊர் சிவகாசி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது பெண்கள் எல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்களுக்கு பாத்ரூம் கிடையாதுங்க, எங்கள் லேடிஸ்க்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னங்க ஸ்வச் பாரத்னு அவர் அவ்வளோ பெருசாக எல்லா ஊருக்கும் அது பலனடைகிற மாதிரி அவர் செஞ்சுருக்காரு, ஏன் உங்களுக்கு அது வரலன்னு அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளை கூப்பிட்டு நான் கேட்டேன். உடனே அதே இடத்துல நின்று வர சொல்லி, இங்கே ஏன் இது செயல்படலைன்னா, இல்லை இங்கே இருக்கிற மேயர் இது செயல்படாமல் விடுறாங்க, பண்ணக்கூடாதுங்கன்னு பார்க்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த பேர் வராது. ஸோ இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் இருக்கிறனால, ஏன்னா இங்கே இருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு, ரெப்ரசன்டேஷன் டு த பார்லிமெண்ட் யாருமே கிடையாது. இதை செயல்படக்கூடிய அதாவது இதெல்லாம் செயல்பட யாருமே இங்கே கிடையாது. இப்போ இந்த எம்பி நீங்கள் சொல்கிறீங்க 10 வருஷமாக இருந்தாங்கன்னா, இது எல்லாம் எதுவுமே செய்யலை. அந்த மேம்பாலம் முடிக்கலை. அதாவது இன்றைக்கி எய்ம்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இங்கே வர இருக்கிறது. அதுக்கு கூட இருந்து அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அவருக்கும் நல்ல பேர் வந்திருக்கும். பட் என்னமோ அவரும் அதில் ஒதுங்கி நின்றுட்டார். அவரால் போய் மத்தியில் போய் இங்கே ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட அவரால் செய்ய முடியல. முதல்ல இங்கே தொகுதிக்கே அவர் வரலை, இப்போ தான் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ என்னால் கண்டிப்பாக இது செய்ய முடியும் தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்கெல்லாம் செய்யாமல் விட்டதை ஃபஸ்ட்டு நான் முடிச்சிடுவேன். எல்லாமே நான் அசஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா தொகுதிக்கும் போய் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது, 6 சட்டமன்ற தொகுதிக்கும் போய் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன அதாவது கேம்ப் நடத்தலை. முக்கியமாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேம்ப் நடத்தி, அது ஒரு பார்லிமெண்டேரியனோட முக்கிய பொறுப்பு. ஒரு கேம்பும் நடத்தலை. அந்த கேம்ப் நடத்தி என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அது எப்படி அங்கே செயல்பாட்டு கொண்டு வரணுங்கிறது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகணும், விச் வாஸ் நாட் டன். ஸோ இதெல்லாம் நான் அசஸ் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம், இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு. ஸோ கடவுள் புண்ணியத்தில் இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் இதெல்லாம் நடக்கும். ஓகே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் அண்மையில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ட்ரெமெண்டஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேடர் பேஸ்ட், நான் எல்லா கட்சியும் ரொம்ப நெருக்கமாக பார்த்துட்டேன். இது கேடர் பேஸ்ட் கட்சி, நாட் குடும்ப பேஸ்டோ எனிதிங். கேடருக்கான ஒரு மரியாதை, ஒரு கேடரும் அவ்வளோ சின்சியராக, அதாவது நான் சொல்கிறது
ஒரு கிராமம் வரைக்கும் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த காரியகர்த்தாக்கள் வந்து ஒரு பூத்தோ எதுவாக இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு ஆக்சுவலாக நிறைய வேலை இருக்கும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு சரத் சார் வந்து சொன்னார், ஐயோ அங்கே போய் நாங்கள் எல்லாமே இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே டைம் பத்தலைன்னு. பட் இங்கே வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிற்கணும்னு நினச்சவங்க கூட திரு ராமஸ்ரீனிவாஸ் போல் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சு எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எல்லாரும் ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. போதுமான அளவு சப்போர்ட் இருக்கு. எஸ், அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு 100% நிறையா. முருகன் அவர்கள் மதிப்புக்குரிய அமைச்சர் அவர் இருக்கிற போதும் அவரும் நிறையா வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி தமிழிசை அவர்களும், அப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லா கணேசன் அவர்களும். ஆனால் அண்ணாமலை வந்தோடனே நிறைய யங்ஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நிறைய பீப்புள், அதாவது வாய்ஸ் பண்ண முடியாமல், நான் சொல்கிறது இந்த ஓல்டர் ஏஜ்னு கிடையாது, அந்த யங்ஸ்டர்ஸுக்கும் ஓல்டருக்கும் நடுவில் இருக்கிறவங்க கம்ப்ளீட்லி தே ஃபீல் அவர் கொடுக்குற கிளாரிட்டி, அவர் கொடுக்குற விஷயங்கள், அவர் சொல்கிற விஷயங்கள், அவர் செயல்படுற விதம் அண்ட் அவருடைய ஐடென்டிஃபிகேஷன் வித் த பீப்புள் ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஹிம் ஆஸ் ஒன் ஆஃப் தேர்ஸ். இல்லை, இப்போ ராதிகா சரத்துக்கு போது தொடர்ந்து அண்ணாமலை பார்த்தனால இதெல்லாம் நீங்கள் கவனித்து சொல்கிறீங்க. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அவருடைய நேர்மை, அவருடைய டெடிகேஷன், ஃபோக்கஸ், ஹார்ட் ஒர்க் அண்ட் அவர் எதுக்கும் பயப்படலை. அவர் இது வரைக்கும் அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்து அதை விலகி இங்கே வந்திருந்த இன்னொரு கட்சியில் வந்து ஒரு இன்டர்னாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காரு. இருந்தால் கூட அவருடைய கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் எதையும் தட்டி கொடுத்து வேலை ஒரு லீடர் வந்து எப்படி அடுத்தவங்க கிட்ட பழகிறது வந்து ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு இன்ஸ்பயர் தெம். அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்துட்டார். அதாவது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் அவர் பேரை சொன்னால் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார்வர்ட். இதே பாரதிய ஜனதா கட்சி நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பார்த்துருக்கேன். கூட்டணியில் இருக்க போகும்போது நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி மோட்டிவேட்டடாக இருந்ததில்லை. இப்போ அந்த மோட்டிவேஷனும், அதுவும் இப்போ பிரதமர் அவர்கள், அதாவது மோடிஜி அவர்கள் வந்து இந்த 10 வருஷம் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்தனால அதில் இருந்த அந்த பிளாட்ஃபார்ம், அதில் இருந்து இவர் டேக் ஆஃப் பண்ணது வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. அதான் இப்போ அண்ணாமலை மீது வரக்கூடிய விமர்சனம்னா அவர் பொய்யா பேசுகிறாரு, அரசியலில் கத்துக்குட்டி, ஆட்டுக்குட்டை அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது. தனிநபர் தாக்குதல் அவர் மீது அதிகமாக வைக்கிறார். பயம் வந்துடுச்சுங்க. அதாவது இது வரைக்கும் நான் 89லேருந்து பார்க்குறேன், எல்லா கட்சிகளும் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து ஒரு டிஎம்கேவை இவ்வளோ திட்டி, ஏடிஎம்கேவை இவ்வளோ நேருக்கு நேராக நீ என்ன நான் என்னன்னு இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லை. ஏன்னா பாலிட்டிக்ஸில் என்னன்னு அது எப்படி அவங்க அதை இது பண்ணுவாங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறது நிறைய பேருக்கு அது என்னமோ பண்ணலை. இந்த மாதிரி போல்டாக பேசலை. இந்த மாதிரி ஃபேக்ட் ட்ரிவன் வித் ஆதாரத்தோடு சொல்லும் போது அந்த க்ரெடிபிலிட்டி அவங்கனால அதை உடைக்க முடியல. அந்த க்ரெடிபிலிட்டியை உங்களால் உடைக்க முடியலைன்னா அப்போ நீங்கள் பர்சனலாக தாக்குவீங்க. திஸ் இஸ் ஜென்ரல் சைக்காலஜி. பாலிட்டிக்ஸில் இது வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரதும் ஈஸியாக முன்னுக்கு வரதும் இது ஒன்று தான். ஒன்று நேர்மையாக பேசணும், இல்லைன்னா இப்படி வந்து பின்னாடி வந்து கீழ்த்தனமாக பேசணும். ஸோ ஐ திங்க் அதில் வந்து இறங்கிட்டாங்கன்னா பயம் வந்துட்டதாக தான் எனக்கு அப்படியே அப்பட்டமாக தெரியுது. தே ஆல் ஸ்கேர்ட். ஏன்னா தே நோ பாரதிய ஜனதா கட்சி ஹேஸ் கம் ஹியர் டு ஸ்டே. எல்லா ஓட் பேங்க்கும் உடைப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஒரு ஜென்னா இது மாதிரி அரசியலில் வந்து விமர்சனங்களை தாங்கிறதுங்கிறது வேற, ஒரு பெண்ணா விமர்சனங்களை தாங்கிறது வேறையாக இருக்கும். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றவங்க எல்லாருக்கும் ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க, சங்கி, அப்புறம் இன்னும் பல்வேறு பேருக்கெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தயாராக இருக்கீங்களா, விமர்சனங்களுக்கெல்லாம்? நான் யூஸ்வலாக விமர்சனங்கள் வந்து நான் இவ்வளோ வருஷம் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் டேக் இட், அது பெருசாக எடுக்க மாட்டேன். சொன்னேன் அப்படி நான் பார்த்துருக்கேன். தமிழிசை அவர்கள்லாம் அவங்க கிண்டல் பண்ணி எவ்வளோ பண்ணாங்க. ஷீ டிடன்ட் கேர். இன்றைக்கி அவங்களுடைய ஜேர்னியை யாரால் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? இல்லை, அவங்களுக்கு என்ன ஜேர்னி இருந்ததோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. வானதி அவங்க வந்து எவ்வளோ பிரமாதமாக செயல்பாடு பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ டெஃபினட்டாக வந்து அஃப்கோர்ஸ் இந்த விமர்சனங்கள்லாம் வரும். அது குறிப்பாக வந்து என்னுடைய குழந்தைங்களை வந்து அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வி ஹவ் டிசைடட் நட் வி ஷட் டவுன் ஆல் த கமெண்ட்ஸ் அண்ட் வி டோன்ட் நம்ம அது எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவிட்டால் தானே நம்ம அதை எஃபெக்ட் ஆகும். வரவிடாமல் இருந்துட்டால் அதை பற்றி கவலையே கிடையாது. முகம் தெரியாதவர்கள் தானே பேசுகிறாங்க. ஸோ அது நான் என் பசங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், என் டாட்டருக்கு எல்லாமே டோன்ட் இக்னோர் இட். ஓகே மேடம், அதேமாதிரி நீங்கள் நடித்த அந்த சகுனி படத்தில் நீங்கள் ஒரு மேயர் ரோல் நடிச்சிருப்பீங்க, ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக களத்துலையும் இருப்பாங்களா ராதிகா சார்? 100%. எனக்கு என்ன இருக்குது, ஐ எம் வெரி இன்ஸ்பயர்ட் பை மோதிஜி, அண்ணாமலை, மை ஹஸ்பண்ட் ஷரத், ஆல் ஆஃப் அஸ். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே ஹி வாண்டட் டு டூ திஸ் சார்ட் ஆஃப் இந்த பாலிட்டிக்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால தான் அவர் எதுவுமே யோசிக்காமல் இணைஞ்சிட்டார். பிகாஸ் அதை அவர்னால் ப்ராபகேட் பண்ண முடியும், அதனால் அதை கரெக்டாக செயல்பாடுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோங்கிறது எனக்கு எந்த ஒரு சிறு டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக என்னால் இதில் ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, ஒரு ரெண்டு கொஸ்டின். பிஜேபி பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் என்ன மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இது கார்ப்பரேட்டுக்கு சாதகமான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற எல்லா திட்டங்களையும் மறைக்கிறாங்க. ஏன்னா அது காமன் மேன் கிட்ட சேரக்கூடாதுங்கிறதுனால இவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கார்ப்பரேட் செக்டர் வந்து இப்போ நீங்கள் பிஜேபியே எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய கட்சியை வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது. யூ ஹாவ் டு கிவ் யோ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும், எப்படி பண்ண போகிறோங்கிறது சொல்லணும், எப்படி டெலிவர் பண்ண அண்ட் டெலிவரன்ஸ். இப்போ நான் ஒரு கார்ப்பரேட் செக்டர்லேருந்து வரனால எனக்கு கம்ப்ளீட்டாக அதோட ஐடியாலஜி இருக்குல்ல. இப்போ என்னால் இது செய்யணும் அப்படின்னு இந்த மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் சேரணும், என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நெக்ஸ்ட் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அண்ட் டெலிவர். இதுதான் கரெக்டான பாலிட்டிக்ஸ். சும்மா அறிக்கை கொடுத்துக்கிட்டு சும்மா ஹூன்ட்டு பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னால் இது பண்ண முடியும், அப்புறம் வேலை வாய்ப்புகள் உருவாக்காமல் இலவசம்ங்கிற பேரில் நல்ல பேரை வாங்கணும்னு நினைக்கிறது. அதாவது மீன் பிடிக்கலாம், மீன் கொடுக்கலாம், அந்த மீன் எப்படி பிடிக்கணுங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம அந்த தூண்டில் வந்து வாங்கி கொடுத்தா கூட எப்படி எப்படி பிடிக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? அது ஐ பிலீவ் இன் தட். ஸோ கார்ப்பரேட் செக்டருங்கிறது அந்த கவர்னன்ஸை பார்த்துட்டு அவங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு என்னுடைய கருத்து. பட் ஐ திங்க் இதுதான் கரெக்ட், இப்படி தான் நாங்கள் டெலிவர் பண்ணணும். சும்மா பண்ணுறேன்னு சொல்லி இது வரைக்கும் 500க்கு மேலே வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இன்னும் ஒரு 200 கூட ஃபுல்லாக பண்ண முடியலன்னா தட் இஸ் சீட்டிங் த பப்ளிக், மிஸ்லீடிங் த பப்ளிக். அண்ட் இது ஒரு கட்சியோட வளர்ச்சி. எல்லா கட்சிகளும் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு தான் வராங்க, கரெக்டாக? they are coming here to do something for the public. பப்ளிக்காக வந்தாங்க. இது செயல்பாடுக்கு கொண்டு வரதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தடுக்கிறாங்க. இது அவங்க போய் சேர்ந்துட்டா நமக்கு பேர் வராதுன்னு அவங்க நினைக்க போகும்போது there is a failure in communication. இப்போ நாளைக்கு இவங்க எல்லாமே ஒரு வேளை எம்பியாக யாராவது ஜெயிச்சா கூட அவங்க எப்படி செயல்பாட்டுக்கு வர முடியும், எப்படி வர முடியும்? இப்போ டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குங்க. எப்படிங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்? டாஸ்மாக டுடே நீங்கள் இந்த விருதுநகர் தொகுதியில் போனீங்கன்னா ஒரு பெண் என்னை ஒரு இடத்துல நீங்கள் இங்கே வந்தே ஆகணும்னு சொல்லி நாங்கள் போனால் அவ்வளோ பெண்கள் அவங்க கையில் 2 பாட்டில், ஒன்று அழுக்கு தண்ணி, இன்னொன்று சாராய பாட்டில். இந்த 2 பாட்டில் தான் என் வாழ்க்கையை கெடுக்குதுங்கிறாங்க. ஒன்று தண்ணி கொடுக்க முடியல, ஒன்று என் புருஷன் குடித்து எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நான் உடனே என் கணவருக்கு நான் இங்கே உட்காந்து தர்ணா பண்ண போகிறேன், தண்ணி கொடுக்கணுன்னு. இல்லை கோட் ஆஃப் கண்டக்டில் நீ பண்ணக்கூடாது, யூ கான் டூ இட். இதெல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் செயல்பாட்டுக்கு வர முடியும். ஆஃப்கோர்ஸ் வில் ட்ரை டு டூ வாட் வி டு. பட் இந்த மாதிரி ஒரு பிளான், அதாவது இது எப்படி இந்த வாட்டர் க்ளீன் பண்ணி கொடுக்க முடியுங்கிறதுக்கு நம்ம பார்த்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வேணால் யூ கேன் மேக் அ பிளான். பட் அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஐ எக்ஸ்பிளைன் டு தெம், உங்களுக்கு தாங்க ஓட்டு போடுறோம், ஆனால் இதை நீங்கள் செய்யணும்னு. நான் சொன்னேன், டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, நான் பொய்யா சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு நான். பட் இதை எப்படி தடுக்கணுங்கிறதுக்கு நான் உங்களுக்காக போராடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்மாக் மூடுறேன்னு சொன்னவங்க மூடலை, நீங்கள் எப்படி அவங்கள நம்புவீங்க? நம்ப முடியாது. இன்னொரு பக்கம் அதில் ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க,
என்னங்க இது விருதுநகர் காமராஜர் அவர்களோட இடம். அதாவது காமராஜருக்கு புகழ் கொடுத்த அவர்னால புகழ் சேர்த்த ஒரு இடம் இது. அவர் படிங்கிறாங்க, திமுக குடிங்கிறாங்க. என்னங்க இதுக்கு நாடு? அதான் நாடு இந்த மாதிரி போயிடுச்சுங்கிறது ஜனங்க இப்போ ரொம்ப விழுத்து கொண்டார்கள். அவ்வளோதான் உண்மை. இன்னொரு பக்கம் அவங்க எடப்பாடி அவங்க கூட்டணியை பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரைம் மினிஸ்டர் யார்? நீங்கள் யாரோட கூட்டணி? இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களே எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க போய் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கல்ல, உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் அவங்களையும் கேட்பீங்க, உங்களால் என்ன செய்ய முடியும்? எப்படி இது செயல்பாடு கொண்டு வருவீங்க? எங்கே போய் கொண்டு வருவீங்க? அப்போ நான் எடப்பாடி அவர்களோட பேட்டியை பார்க்கும்போது, நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம். எப்படி பண்ணுவீங்க? நாங்கள் பார்லிமெண்ட்டில் போய் கேட்போம். கேட்குறது வேறு, செய்யறது வேறு. நான் செய்ய முடியுங்கிற இடத்துல இருக்கேன், நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கீங்க. ஏன்னா முதல்ல உங்களுக்கு யார் பிரதமர் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு கேள்வி இருக்குது. யார் பிரதமர்? அப்போனா நீங்கள் கடைசியில் ராகுல் காந்தி கூட சேருவீங்களா? நீங்களும் டிஎம்கே ஒன்றா சேர்ந்துடுவீங்களா? அப்படி தானே தெரியுது. பயந்துக்கிட்டு உங்கள் திராவிடன் மாடலில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு அங்கேயே முதல்ல யார் பிரைம் மினிஸ்டர்னு இன்னும் முடிவாகல. யார் கூட சேருவீங்க? பிஜேபி நீங்கள் கதவை மூடிட்டீங்க. அப்போ நீங்கள் நாளைக்கு பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, அப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸே ஒரு ஜோக் ஆகிடாது? யூ ஆர் வேஸ்டிங் த டேக்ஸ் பேயர்ஸ் மணி. ஸோ தட் இஸ் அப்சல்யூட்லி அவருடைய அப்ரோச் என்னன்னு எனக்கு புரியல. மந்திரி அவர் ஏதோ பேட்டி பார்த்தேன்னா, இல்லை எங்களுக்கு பிரதமர் எடப்பாடி தான்னாரு. இது காமெடியாக சொன்னாரா சீரியஸாக சொன்னாரான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அந்த பேட்டி பார்க்கல. பட் ஐ ஜஸ்ட் சா த ஜஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க. இது காமெடி பண்ணுற நேரம் இல்லை. இது மக்களோட வாழ்வாதார பிரச்சனை, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான அவங்க வளர்ச்சிக்கான ஒரு இடத்துல நாங்கள் தருணத்தில் இங்கே தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஜெயிக்கணும், நல்லது நடக்கணுங்கிற ஒரே கண்ணோட்டத்தில் நான் இருக்கேன். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, முதல்ல அவங்க இந்த தெளிவை அவங்க கொடுக்கலங்கிற, அதனால் இது எனக்கு ஒரு சாதகமாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். ஓகே, மீண்டும் ஏன் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வரணும், அதே மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய 10 கால ஆட்சியை ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி கொடுத்தாரு. 10 வருஷம் நான் இது பண்ணியிருக்கேன். வாட் ஹாஸ் he not done? டிஜிட்டல் இந்தியா யார் நினச்சாங்களா? அன்றைக்கி சிதம்பரம் அவர்கள் எவ்வளோ கிண்டல் அடித்தார், இந்த மாதிரி நடக்காதுன்னு. இன்றைக்கி எங்கே போனாலும் அவ்வளோ ஈஸியாக யூபிஐ காட்டி ஒரு பூ விற்கிற கடையிலேருந்து இளநீர் விற்கிற ஆள்லேருந்து தே ஆர் யூஸிங் இட். ஸோ டிஜிட்டல் இந்தியா ஒரு ரியாலிட்டி ஆகிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள், ட்ரெயின்ஸ், ரோட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெவலப்மெண்ட், பொருளாதார ரீதியில் எங்கள் 10வது இடத்துல இருந்த 5வது இடத்துக்கு வந்துட்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவருடைய டெவலப்மெண்ட் எல்லாம் நிறையா எல்லாரும் பேசியிருக்காங்க. நான் இந்த பேட்டியில் அது விராவரியாக சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. அண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் ஒன்று தான் நிற்கிறாரு, வேறு யாரும் இன்னும் வரல. அவர் சொல்கிறாரு, வந்த 100 நாளில் நான் இதை செய்வேங்கிறாரு. ஸோ வை நாட் மோதிஜி? 100 நாள் மட்டும் இல்லை, இன்னும் 10 வருஷத்துக்கு என்ன டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன், இதோ வச்சுருக்கேன் மை டாக்குமெண்ட். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் வரக்கூடாது? அதே இந்த நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதை செஞ்சால் நாங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டாக இருக்கலாங்க. ஏங்க 8 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. அதை அட்ரஸ் பண்ண வேண்டாமா? யூ ஹாவ் டு அட்ரஸ் இட். பஸ் பாஸ்ன்னு சொல்கிறீங்க பெண்களுக்கு, அது சரியாகவே இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்குது. 1000 ரூபாய் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அப்புறம் இல்லை சில தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்னு ஒரு முத்திரையை கொடுத்துட்டீங்க. ஸோ ஆல் அதர் விமன் ஆர் ஆங்க்ரி. இது இந்தியா முழுதும் நாங்கள் கொடுப்போன்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹாவ் டு எம்பவர் பீப்புள் டு ஒர்க். வேலை, வீடு, வாசல், வளர்ச்சி, இது முக்கியம். அது டெஃபினட்டாக பாரதிய ஜனதா கட்சினால் கொடுக்க முடியும். நான் இது அடித்து சொல்கிறேன். திமுகனால் ஃபெயில் ஆகிட்டாங்க. திமுக ஃபெயில் ஆகிடுச்சு இந்த 3 வருஷம். தே ஹவ் ஒன்றுமே டெலிவர் பண்ண முடியல. அதிமுக அவங்க புரட்சி தலைவி அவர்கள் போனதுலேருந்து அவங்கனால கட்சியை முதல்ல ஒன்று சேர்க்கறதுக்கே அவங்க திண்டாடுறாங்க. எங்கே எல்லாம் பிச்சுக்கிட்டு அங்கே பிச்சுக்கிட்டு, த ஸ்ட்ரென்த் ஹஸ் டிப்ளீட்டட். ரொம்ப அழகாக அண்ணாமலை சொன்னாங்க, அதாவது யாரோ ஒருத்தர் சொத்து சேர்த்து வச்சு வட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வட்டி கரைச்சி அவங்க அதை கரைச்சிடுவாங்கன்னு, விச் இஸ் அ ஃபேக்ட். எப்படி நீங்கள் இது ஒன்று சேர்க்க போகிறீங்க? ஸோ இந்த 2 பிரதான, இவ்வளோ வருஷம் மக்கள்
ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டதுக்கு செயல்படக்கூடிய ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்துல நிற்குதே. அப்போ ஏன் இருக்கக்கூடாது? ஓகே மேடம், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது.